ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பொது நிர்வாகத்துறை, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட துறைகளை தன்வசம் வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு பஞ்சாயத்து ராஜ், ஊரக வளர்ச்சித்துறை, வனம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், வணக்கம். மேலும் எந்தெந்த அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, இதன் விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். ஆந்திராவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட 24 அமைச்சர்களுக்கு இன்று இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடும் வகையில் சந்திரபாபு நாயுடுவுக்கு சட்டம் ஒழுங்கு, பொது நிர்வாகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில துறைகள் ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் பவன் கல்யாணிற்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு பஞ்சாயத்து ராஜ், கிராம வளர்ச்சி, கிராமப்புற நீர்வள மேலாண்மை, சுற்றுச்சூழல், வனம் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சந்திரபாபுவின் மகன் நாரா லோகேஷுக்கு மனித வளம், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொடர், மின்னணு மற்றும் துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் இதே போன்ற 22 அமைச்சர்களுக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.